ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 19 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் நார்மலாகவோ காமெடியாவோ போகும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 19. கவர்மெண்ட் ஃபார்மசி அப்படிங்கிற ஒன்று காமிக்கிறாங்க. நாளையிலேருந்து இது என்னோட கம்பெனி கிடையாது, டெஸ்மண்ட் குரூப்புக்கு இது சொந்தமாயிரும். என் பையன் கிட்ட இதை எப்படி சொல்ல போறேன்னு தான் தெரில அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பையன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. எல்லாருமே கிளீனிங் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா ஆனியா, என்னோட டார்லிங் லாய்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பெக்கி கேட்கவும், அவர் ஒரு மான்ஸ்டர், ஐ மீன் வேலையில ஸ்ட்ரெட்டா இருப்பாருன்னு ஆனியா சொல்லவும், கோலன் ஹேண்ட்ஸம், அது போக மான்ஸ்டர் கூடவா லாய்ட் ஆசம் அப்படின்னு பெக்கி நினைக்கிறா. சுத்தி கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி டேமியன் குப்பையை கிளீன் பண்றங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கான். டேமியன் எப்படிப்பா பண்ண ஆசம்னு மத்த பசங்க பாராட்டிட்டு இருக்காங்க. முட்டா பைய அப்படின்னு சொல்லி பெக்கி அவனை திட்டுறா. செகண்ட்ஸ் என்ன திட்டாதப்பா ஆனியா சொல்லவோ, ஓ ஆமா உனக்கு அவன் மேல ஒரு இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்றா. எது அப்படின்னு ஆனியா கேக்குறா. அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனியாக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேக்குது. யார் அது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. டேமியன் கிட்ட போய் ஒரு பையன் நிக்கிறா. யார் அதுன்னு ஆனியா கேட்கவும், அவன் ஜார்ஜ், நம்ம கிளாஸ் தான், க்ளோமனோட பையன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. டேமியன், உன் ஃபேமிலியால தான் என் ஃபேமிலி இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் பட்ல இருக்கிற 3 மாசம் பாக்கெட் மணியை கொடுத்து ஸ்பையை ஏற்பாடு பண்ணி உன் மார்க்கை கம்மி பண்ணலான்னு பார்த்தா கடைசியில் அந்த ஸ்பை சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் நினைக்கிறான். அப்பா மைண்ட்ல இருந்த அந்த ஸ்பை, அதுக்கு இவன் தான் காரணமா அப்படின்னு ஆனியா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜார்ஜை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்கவோ, என்ன ஆனியா பசங்க விட்டு பசங்க தாவிக்கிட்டே இருக்க போல அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்றா. ஜார்ஜ் கிட்ட நான் போக மாட்டேன், அவன் கொஞ்சம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி பெக்கி சொல்றா. டெஸ்மன் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே கீழே எதையோ எடுத்து போட்டு, டேமியன் என்னப்பா அது சிகரெட்ல அடிப்பியான்னு கேட்கவோ, நான் அவனும் சிகரெட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு டேமியன் சொல்றான். ப்ரொஃபசர் இங்க பாருங்க அப்படின்னு நம்ம ஓட பக்குவோம். டேமியன் அவனை பிடிக்கிறான். ஜார்ஜ் அவனே அவன் மூஞ்சில கொட்டி கீழே விழுறான். என்னாச்சன் ப்ரொஃபசர் வந்து கேட்கவா, அவன் சிகரெட் அடிச்சா அதை உங்ககிட்ட சொல்லல இருந்தா என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லவும், சார் இல்ல அவன் பொய் சொல்றான். டேமியன் கூட இருக்கவங்க சொல்றாங்க, நீங்க டேமியனோட ஆளுங்க பொய் தான் சொல்லுவீங்க அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும், ஆனியா இப்ப அங்க வந்து செகண்ட் சன் எந்த தப்பு பண்ணல, நானே என் கண்ணால பார்த்து அவனே தான் அவனை அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தான் அப்படின்னு ஆனியா சொல்றா. இந்த பொண்ணு தானே முத நாளே டேமியனை அடிச்சது, இவ பெரிய இடம் போல இவகிட்ட மோதக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் என்னமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிருந்தான். எதுக்கு ஹெல்ப் பண்ண டேமியன் கேட்கவும், நான் இருக்கிற வரைக்கும் உன வேற யாரையாச்சும் தட விட்டுருவேனா அப்படின்னு ஆனியா சொல்றா. ஆனியா நீ பண்ணதை பார்த்து இப்ப வச்சு அவனுக்கு ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பெக்கி சொல்லவும், அவன் ரொம்ப வெக்கப்படுறான். எனக்கு உன் ஹெல்ப் தேவையில்ல, நீ ஏன் வந்தான்னு கேட்கவும், ஆமா நீ ஏன் வந்த, தேவையில்லாம ஒன்னு யார் இதுல இன்வால்வ் ஆக சொன்னது அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் எந்திக்கவும், டக்குன்னு டேமியன் அவனை பிடிச்சி எதுக்குடா என்ன மாட்டியோட பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கறான். என் ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, அதுக்கு உன்னோட ஃபேமிலி தான் காரணம், உன்னோட ஃபேமிலி தான் என் ஃபேமிலியோட பிசினஸ் டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் சொல்லவும், என் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படின்னாலுமே எங்க அப்பா பிசினஸ்ல எடுத்த டெசிஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு டெஸ்மண்ட் கேட்கவும், பேங்க்ரப்ட் ஆனா என்னால இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது, அதான் உன்னை அவமானப்படுத்தி இந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனேன், உங்க அப்பா எங்க ஃபேமிலியை தொட மாட்டாருன்னு நினைச்சேன், ஆனா என் பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஜார்ஜ் சொல்லவும், டேமியன் எவ்வளவு சூப்பரானவரை அவரப்பா இப்படி பண்ண பாத்திருக்கிய அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நான் தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஸ்கூல்ல நான் இருக்க போறதே இன்னைக்குதான் கடைசி நாள், இப்ப நான் ஒரு குப்பையா மாற போறல அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கவும், ஹே சரி ஃபீல் பண்ணாதப்பா, நான் வேணா உனக்கு ஒரு காஃபி வாங்கி தரட்டுமான்னு கேட்கவும், டேமியனை பார்த்து ஜார்ஜ் லுக்க விடுறான். இந்த நிலமையில உன்னை ட்ரிங்க்ஸ் குடிக்க கூப்பிட்டதுக்கு சாரிப்பா அப்படின்னு சொல்லி டேமியன் சொல்லவும், எனக்கு வாங்கி தரியா, இதுக்கப்புறம் என்னால குடிக்க முடியாது, இதுதான் என் கடைசி நாள்னு சொல்லவும், டேமியனும் சரி ஜார்ஜுக்கு ஒரு ஜூஸை வாங்கி கொடுக்குறான். கேஃபட்டீரியால இருக்கிற ஒரு காஸ்ட்லியான டிஷ்ஷை சாப்பிடணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லவும், எல்லாரும் அவனை முழிக்கிறாங்க. இதுதான் என் கடைசி நாள், இதுக்கப்புறம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லவும், சரின்னு டேமியன் அதை வாங்கி கொடுக்குறான். இதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால ஸ்டெல்லா ஸ்டாரை வாங்க முடியாது, இன்னைக்கு தான் என் கடைசி நாள், ஸ்டெல்லா ஸ்டார் போட்டிருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஆசை அப்படின்னு நம்ம சொல்லவும், டேமியனும் சரி ஓகே நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டெல்லா ஸ்டார் கொடுக்குறான். பாத்தீங்களா இந்த ஸ்டெல்லா ஸ்டார்ல நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அப்படின்னு நம்ம சுத்திட்டு இருக்கவும், டேமியன் கிட்டே அதை திருப்பி கொடுறா அப்படின்னு சொல்லி டேமியன் ஃப்ரெண்ட் சொல்றான். நான் உங்களுக்கு அவ்வளவு மோசமா போயிட்டு இல்ல, இன்னைக்குதான் என் கடைசி நாள், அடுத்த வர நேரத்துக்கு எங்க கிட்ட காசு இருக்குமான்னு கூட தெரியாது, என் ஃபேமிலி என்ன பிளாக் மார்க்கெட்ல வித்து நான் வெஸ்டாலிஸ்ல கூட போய் இருந்து என்ன கஷ்டத்தை வேணாலும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும், கவலைப்படாத, வெஸ்டாலிஸ் ஒன்னும் மோசமான இடம் கிடையாது ஆனியா சொல்றா. வெஸ்ட்ல இருந்த அந்த அப்பாவும் பாஸ் லேடியும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆனியா நினைக்கிறா. வெஸ்ட்டை பத்தி இந்த பொண்ணுக்கு தெரியலன்னா கூட என்ன சமாதானப்படுத்தவா இத்தனை பேரும் நிக்கிறாங்க, நான் ஏன் அழ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் பார்த்துட்டு, ஆனுவல் டே அன்னைக்கு எல்லாரும் கூடயோ பாண்ட் ஆகிற அந்த காரல் ஃபெஸ்டிவலுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன், உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஸோ எல்லாருமே இப்படி சந்தோஷமா ஜார்ஜை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஜார்ஜ் நீ இங்க இல்லைனாலும் எங்க ஞாபகத்தமா இதுவான் கூட இருக்கும், என்னோட பெஸ்ட் பென்சில் கலெக்ஷன் அப்படின்னு டேமியன் அவனுக்கு கொடுக்குறான். ஜார்ஜ் என்னோட ஸ்பெஷல் புக், என்னோட வீடியோ கேம்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் அவனுக்கு ஒவ்வொரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. ஆனியா கீழே கிடந்த ஒரு இலையை தூக்கி கொடுக்குறா. எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்க, உங்க யாரையுமே நான் மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஜார்ஜ் இப்ப கிளம்பவோ எல்லா பசங்களும் அவனை வழி அனுப்பி வைக்கிறாங்க.
குட் பை ஈடன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் கிளம்புறான். ஆனியாவும் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லா கதையும் சொல்றா. இந்த கதை என்னமோ உண்மைதான், ஆனா குளோமன் கம்பெனி ஒன்றும் பேங்க்ரப்ட் ஆகல. டெஸ்மண்ட் கம்பெனி அதை வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, டெஸ்மண்ட் கம்பெனி தான் நம்மளை வந்து காப்பாத்திருக்காங்க. அவங்க இந்த கம்பெனியை வாங்கினதுனால நம்ம குளோமன் கம்பெனி நேம் இதுக்கப்புறம் இருக்காது, நானும் சிஇஓவா இருக்க மாட்டேன், நமக்கும் நம்ம ஆளுங்களுக்கும் இங்க தான் வேலை இருக்குன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை எப்படி உன்ட்ட சொல்லன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க அப்பா சொல்லவும், அப்ப நான் ஸ்கூலை விட்டு போறது இல்லையா அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஷாக் ஆகுறான். அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போகவும் எல்லாரும் அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எங்க கிட்ட வாங்கின பொருள் எல்லாத்தையும் திருப்பி கொடுறா அப்படின்னு பெக்கி சொல்றா. நீ எனக்கு ஒரு ஜூஸ் கடன் பட்டிருக்க, மரியாதையா வாங்கி தந்துரு அப்படின்னு சொல்லி டேமியன் சொல்றான். ஜார்ஜுக்கு சம அவமானமா இருக்குது. இவன் ஆனியாவோட வீட்டை காமிக்கிறாங்க. எல்லாரும் வீட்லயும் நடக்கிற மாதிரி தான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆனியா டைம் ஆயிடுச்சு எந்திரி அப்படின்னு கூப்பிடுறான். ஆனியா இப்ப எந்திக்கவோ சரி நம்ம ஹீரோ கிளம்புறா. திரும்பவோ அவ தூங்கிடுதா. அச்சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அவசர அவசரமா சாப்பிட்டு கிளம்புறா. நாளைக்காச்சும் ஒழுங்கா டயத்துக்கு ஏந்திரி ஆனியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா கரெக்டான டயத்துக்கு பஸ் ஏற்றி விட்டுருந்தாங்க. சரி எனக்கும் டைம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு இன்னைக்கு ஆஃப் டே தான், பொறுமையா போய்க்கலான்னு யோர் சொல்றா. சரின்னு இப்ப நம்ம ஹீரோ கிளம்புறான். யோருக்கு இன்னைக்கு ஆஃப் டேங்கிறதுனால மதியத்துக்கு மேலதான் வேலைக்கு போனா. அப்ப ஆனியா ரூம்ல போய் பார்த்தா அவ ஜிம் கிளாத்ஸ் அங்கேயே வச்சுட்டு போயிருக்கா. ஜிம் கிளாத்தை கொண்டு போலனா அவ ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி ஸ்கூலை விட்டு அவளை வெளியே அனுப்பிடுவாங்க. ஸ்கூலை விட்டு அவ வெளியே வந்தா ரவுடி பண்ணா மாறிடுவாளே. லாயிருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல ஆனியா, நான் தான் எப்படியாச்சும் ஆனியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும். பஸ்ல போறதா, ட்ரெயின்ல போறதா, இல்ல நாட்டில போறதா, எது ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு பாட்டியோட பூந்தட்டி தெரியாதனமா கீழே விழுது. அது கீழே விழ போற அந்த செகண்ட்ல அதை பார்த்து டக்குன்னு போய் திரும்ப மேலேயே அனுப்பி விட்டுருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. அம்மா ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கேன் ஆனியா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக இப்போ ஸ்கூலுக்கு போயிருந்தா. எந்த கிளாஸில் இருக்கான்னு தெரியல. டீச்சர் கிட்ட போய் கேட்டா அப்படின்னா இவ ஜிம் க்ளோத்ஸை மறந்துட்டாளான்னு சொல்லி வெளியே அனுப்பியிருப்பாங்க. யாருக்கோ தெரியாமல் எப்படியாச்சும் அவகிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோர் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு பார்த்தா அங்கே பசங்க வராங்க. டக்குன்னு செவத்து மேலே ஏறி நின்றுக்கிடுறா. ஹே நம்ம ஸ்கூலில் நான் கேள்விப்பட்டேன்ப்பா, பி பிளாக் பக்கத்தில் ஏதோ ஸ்பைடர் உமன் கோஸ்ட்டை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லவோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, கோஸ்ட் ஸ்பைடர் உமனா அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு அச்சோ ஸ்பைடர் லேடி அப்படின்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆகுறான். ஆனியாவோட கிளாஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே, ஒரு டீச்சர் மாதிரி கேட்ட போட்டு போகலாமா? எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க பசங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இல்ல வேணாம் பேட் ஐடியா அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டே பிரச்சனை பண்ண அந்த அனிமல்ஸை பாக்குறா. பாஸ் மாதிரி இருந்தா அந்த மாடு இவளை பார்த்து பயப்படுது. அப்ப யோரை பார்த்து பயந்து அது பின்னாடி போறேங்கிற பேர்ல ஒரு பன்னியோட வாழை போய் மிதிக்குது. ஐயோ வேண்டாம், இங்க இருந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோர் அங்க இருந்து போயிருந்தா. யோர் இங்க என்ன பண்றா? ஒருவேளை நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வரதை கண்டுபிடிச்சு என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாளோ? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல, அவ கையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனியாவை யோர் தேடிட்டு இருக்கா. யோரோட மைண்ட் வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லி ஆனியாவும் அவளை தேட ஆரம்பிக்கிறா. ஓ ஆனியா இங்கதான் இருக்கியா, இங்க வா, நீ ஜிம் கிளாஸ் மறந்துட்ட அப்படின்னு சொல்லி யோர் கொடுக்கவும் ஆனியா ஒரு தினசா பாக்குறா. என்னாச்சு ஜிம் கிளாஸ் முடிஞ்சுட்டா, நான் லேட்டா வந்துட்டேனான்னு கேட்கவும், ஆக்சுவலி அம்மா எனக்கு இன்னைக்கு ஜிம் கிளாஸே கிடையாது அப்படின்னு ஆனியா சொல்றா. அப்ப இது எல்லாமே வேஸ்டா அடைச்சா அப்படின்னு சொல்லி யோர் இப்ப சோகமா அங்க இருந்து கிளம்புறா. இப்ப நம்ம ஹீரோ கேஷுவலா அங்க வர மாதிரி, ஹே யோர் என்ன இந்த பக்கம்னு கேக்குறான். நீங்க ஹாஸ்பிட்டல் போலியான்னு யோர் கேட்கவும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு பேஷண்ட வீட்டுல போய் பார்க்க போயிருந்தேன், நீ எங்க நம்ம ஹீரோ கேக்குறான். ஆனியா ஜிம் கிளாத்ஸை கொடுக்கறதுக்காக வந்தேன், ஆனா இன்னைக்கு அவளுக்கு ஜிம் கிளாஸ் இல்ல அப்படின்னு வா சொல்றா. இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் ஒரு மோசமான அம்மாவா இருக்கேன்ல, ஒழுங்கா அவ ஷெட்யூல பாத்துருக்கலாம், பட் தேவையில்லாம நான் இங்க வந்திருக்கேன்ல அப்படின்னு யோர் சோகமாகவும், இவ தேவையில்லாம ஃபீல் பண்ண ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீ ஒரு நல்ல அம்மாவா தான் இருக்க, சரி நம்ம லஞ்சுக்கு வெளியே போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். அவ்வளவு சரின்னு சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யோர் என்னதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவ ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் தான். அவளோட அசாசினேஷனுக்கு இந்த ஃபேமிலி ஒரு கவரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவ அந்த ஃபேமிலியில ஜாயின் பண்ணியிருந்தாலுமே யோர் ஆனியா மேலையும் லாய்ட் மேலையும் ரொம்பவே அக்கறையோட தான் இருக்கிறா. இதுக்கப்புறம் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.